ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னா கமாண்டு சப்ஸ்டியூஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷெல் ஸ்கிரிப்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம நிறைய டைம் வந்து கமாண்டை வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ கமாண்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த டாபிக் கமாண்டு சப்ஸ்டியூஷன். ஸோ அசைனிங் த அவுட்புட் ஆஃப் பில்ட்-இன் கமாண்ட் டு த வேரியபிள், அதாவது யூசர் டிஃபைன் வேரியபிள், அதுதான் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரெண்டு வழியில் அசைன் பண்ணலாம். ஒன்று வந்து பேக்வேர்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து டாலர் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுறது. ஓகேங்களா, இந்த ரெண்டு வழியில் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வழி வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஒன்று வந்து இதுதான், வேரியபிள் நேம். நீங்கள் வேரியபிள் நேம் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கோட். இந்த கீபோர்டில் ஃபஸ்ட் எஸ்கேப் கேரக்டர் கீழே இருக்கும், சிங்கிள் கோட் கிடையாது, பேக் கோட். அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்குள்ள கமாண்ட் நேம். இப்போ என்னென்ன கமாண்ட் இருக்குன்னா எல்எஸ், டேட்டு, லினக்ஸ், பிடபிள்யூ, லினக்ஸில் இருக்கிற எல்லா கமாண்ட்ஸோட அவுட்புட்டையும் நீங்கள் டேரெக்டாக வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்ரோச் நம்பர் 1. இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ங்கிற கமாண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்எஸ்னால் என்ன அப்படின்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து காமிக்கும். இப்போ இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக நான் எல்எஸ் கமாண்டோட அவுட்புட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் தான் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் ஈக்குவல் டு பேக் கோட் ஆஃப் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்எஸோட அவுட்புட்டு டெர்மினலில் தெரியாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட அவுட்புட் எல்லாம் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்கோவில் இந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுவே இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டேரக்டரியோட கண்டென்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ அந்த டேரக்டரியோட நேம் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேக் கோட்டில் எல்எஸ் ஃபாலோட் பை டாலர் ஆஃப் இந்த பாத் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேரக்டரி மட்டும் லிங்க் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் காமிக்கும். இது வந்து ஜென்ரலாக எல்லா கரண்ட், அதாவது எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் டேரக்டரியோட எல்லா ஃபைல்ஸும் சப்ஃபோல்டர்ஸும் காமிக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் டேரக்டரி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டேரக்டரி வந்து நம்ம வாங்கிட்டு அதை இந்த எல்எஸ்க்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். இந்த ப்ராசஸ்லாம் எதில் நடக்குதுன்னா இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக நடக்குது, அதாவது பேக்வேர்ட் சிம்பிள். இப்போ இந்த என்டையர் ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து யூசர் டிஃபைன் நேம் தான். நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், FI எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆஃப் எல்எஸ் கமாண்ட் இஸ் ஸ்டோர் டு த வேரியபிள் கால்டு ஃபைல்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா த கண்டென்ட் ஆஃப் த பர்டிகுலர் டைரக்டரி டெஸ்ட் ஆர் ஸ்டோர் டு த வேரியபிள் கால்டு ஃபைல்ஸ். இது வந்து அப்ரோச் 1. இப்போ இதே அப்ரோச்சை வந்து நம்ம வந்து செகண்ட் அப்ரோச் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாலரு ஃபாலோட் பை கமாண்ட் நேம். அதாவது இப்போ இதே எல்எஸ்ஸை டாலர் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் எல்எஸ்ன்னு கொடுத்தா போதும். தோருக்கு பாருங்கள், ஃபைல்ஸ் ஈக்குவல் டு டாலர் ஆஃப் எல்எஸ், த அவுட்புட் ஆஃப் எல்எஸ் கமாண்ட் இஸ் ஸ்டோர் டு த வேரியபிள் கால்டு ஃபைல்ஸ். இப்படி இந்த ரெண்டு வழியில் நீங்கள் எந்த கமாண்டோட அவுட்புட் வேணாலும் வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் எப்போனாலும் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த டாபிக். இது வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரோக்ராமிங்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு டேட்டுங்கிற கமாண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலம் எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ பேக்வேர்ட் சிம்பிள் அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், கமாண்டை பிரிண்ட் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து செகண்ட் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு டாலர் ஆஃப் டேட் கொடுத்தனாலும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபைலோட இன்புட் எடுத்து நீங்கள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் எதனா ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வந்து டாஸ்க் வந்து இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இது மோஸ்ட்டாக வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெர்மினலில் ஒரு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்எஸ்ங்கிறது ஜென்ரலாக வந்து அவுட்புட் காமிக்கும். இப்போ இந்த எல்எஸ்ஸை டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணாமல் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். I ஈக்குவல் டு பேக் கோட். ஓகேங்களா, பேக் கோட்டு எல்எஸ் பேக் கோட் கொடுத்தீங்கன்னா ஐயில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எக்கோ ஸ்பேஸ் டாலர் ஆஃப் ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, இது வந்து அப்ரோச் நம்பர் 1. இதே வந்து இப்போ வந்து K ஈக்குவல் டு டாலர் ஆஃப் அகெயின் எல்எஸ், இது வந்து அப்ரோச் 2. ஸோ இப்போ எக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்வேர்ட் சிம்பிள் வச்சு பண்ணுறது, செகண்ட் வந்து டாலர் ஆஃப் அந்த கமாண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் எந்த கமாண்ட் ஆனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் டேட்டுங்கிற கமாண்ட் வேணும் அப்படின்னா டாலர் ஆஃப் டேட் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்கோவில் டாலர் கே கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஓகேங்களா, இது வந்து கமாண்ட். இப்போ நான் ஒரு ஷெல் ப்ரோக்ராம் மூலமாக காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு டேட்டை வந்து நான் வாங்குறேன். இப்போ பிரிண்டில் வந்து டேட் இஸ் போட்டு $k மட்டும் போட்டால் போதும். dash space file name.sh கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகி வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். இதுவே வந்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டைலில் போடணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டைல் வேணால் போடலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டைலில் போடணும் அப்படின்னா பேக் கோட் ஸ்டார்ட் பண்ணுறது எண்ட் பண்ணும்போது பேக் கோட்டு. இதுக்கு வந்து எந்த ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது, அப்படியே வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் போடணும். ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃபைலை வாங்குகிறேன். இப்போ கேட்டு F1 இருக்குது. இந்த ஃபைலை எப்படி இந்த மாதிரி கமெண்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறது அப்படின்னா சேம் இல்லை I ஈக்குவல் டு $cat அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போடலாம். அப்படி ஃபைல் தெரியல அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைமில் வாங்கி கூட பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைல் கரெக்டாக is cat f1.txt என்னன்னு பார்ப்போம். இதுக்கு இப்போ நான் ப்ரோக்ராம் மூலமாக இதை டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கமாண்ட் வழி, இது வந்து ப்ரோக்ராம் வழி. ப்ரோக்ராமில் நான் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக நீங்கள் எந்த கமாண்டோடைய அவுட்புட் ஆனாலும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வேரியபிளை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருப்பேன் நிறையா. ஸோ இதுதான் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷனான எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.